45 நாள் ப்ராக்டிஸில் இவ்வளோ தெளிவாக பேச முடியுமா? உண்மையிலே முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு நேரம் கிடைக்காது. நேரம் கிடைக்காதவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க. நேரம் கிடச்சி அந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி நான் சொல்கிறது மாதிரியே ட்ரை பண்ணுறவங்க சீக்கிரமாக பேசுவாங்க. சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 டைம் கிடச்சா 3 வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் வீடியோ 1 எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்கேன். சாட்டர்டே சண்டே இடையில ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஹிந்தி லேர்னிங் வீடியோ. என்னுடைய வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஸ்போக்கன் ஹிந்தி ப்ராக்டிஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லி கொடுத்ததை வச்சு எவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க பேசுகிறத நம்ம பார்ப்போம். सबको नमस्कार। मेरा नाम अकीला है। मैं महेश्वरी मैडम की स्टूडेंट हूँ। मैंने अपनी फ़ोन पर हिंदी सीखने के बहुत सारी वीडियो देखती हूँ। எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட பேர் அகிலா. நான் மகேஸ்வரி மேடமோட स्टूडेंट। इत्तेफाक से मैडम का हिंदी वीडियो देखी। जब मैंने देखा तो मैं बहुत प्रभावित हुआ, क्योंकि वाक्य कैसा बनाया और शब्दों का उच्चारण कैसा करना सिखाया। எதேச்சியாக ஒரு நாள் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மேடமோட வீடியோ பார்த்தேன். மேடமோட ஹிந்தி எடுக்கிற ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாகவே நிறைய ஹிந்தி வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மேடமோட வீடியோ எதில் டிஃப்ரெண்ட்டுன்னா, எப்படி நமக்கு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும், வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே மேடம் கிளியராக சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. क्लास में आने से पहले मैं बिल्कुल हिंदी नहीं जानती थी, लेकिन अब हर दिन हिंदी बोलने की कोशिश करती हूँ। इसके लिए मैडम को बहुत धन्यवाद करती हूँ. பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணி 45 டேஸ் ஆக போகுது. இப்போ எனக்கு ஹிந்தியில் என்ன சொன்னாலும் புரியுது, கேட்டால் பதில் சொல்ல தெரியுது. पहला दिन मुझे हिचकिचाहट हुए था बात करने में, लेकिन अब अच्छे से बात करने लगी हूँ. क्लास में जुट के 45 दिन हो गया. கேட்டால் பதில் சொல்ல தெரியுது. மேடமும் நல்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. गलती भी करूँगी तो भी हंसते नहीं हैं, समझाते हैं, क्योंकि मैडम अच्छे से सिखाते हैं. इसीलिए मैडम को बहुत बहुत धन्यवाद करती हूँ. ஃபஸ்ட்டெல்லாம் ஹிந்தி சுத்தமாக புரியவே இல்லை. இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தயக்கம் இல்லாமல் கொஞ்சம் பேசக்கூட முடியுது. எல்லாத்துக்குமே மகேஸ்வரி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். मैडम हमें धीरे धीरे से सिखाएंगी और अच्छी तरह से समझाएंगी. अब हिंदी में जो पूछा जाता है मैं समझ लेती हूँ और जवाब दे सकती हूँ. मैंने ऐसे ही क्लास की ढूंढ रही थी, इसीलिए तुरंत क्लास में जुट गई. உண்மையிலே இவங்களுக்கு 45 நாள் தான் ஆகுது. இவங்களுடைய ஆடியோ இவங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். 20 நாள் ப்ராக்டிஸ் அப்படின்னு. அதில் கொஞ்சம் திக்கி திணறி தான் பேசியிருப்பாங்க. இதில் இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்காங்க. ஒரு சில பிழைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் லெவல். 40 நாள் 45 நாளுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி சீக்கிரமாக குயிக்காக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா நான் கிளாஸ் டைமில் இருந்தேன்னா என்னால் அட்டன் பண்ணி பேச முடியாது.
ஸோ டீட்டெயில்ஸ் கேட்குறதா இருந்தால் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகி இவங்கள மாதிரியே பேசலாம்.